இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எப்படி நான் மறந்தேன்? காஞ்சனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு வச்ச இந்த காணிக்கைய அம்மனுக்கு செலுத்துறதா வேண்டிட்டு இருந்தேன். இப்ப நான் இதை எடுத்துட்டு கோயிலுக்கு போனா காஞ்சனாவோட கண்ணில் படுற மாதிரி ஆயிடும். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆனா ஷஷ்டியப்த பூர்த்தி முடியறதுக்குள்ள இந்த காணிக்கை அம்மனுக்கு போய் சேர்ந்தாகணுமே. ஐயோ, எப்படி சேர்ப்பேன்? ஏமா ஏமா அம்மா, நீங்களா கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா. நீ நல்லா இருக்கியா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா உதவின்னு கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்காக வேண்டி காணிக்கையை முடிஞ்சு வச்சிருக்கேன். அது இப்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த காணிக்கையை அம்மனோட உண்டியல சேர்க்கணும். எனக்காக நீ அதை பண்ண முடியுமா? அம்மா, வேண்டுதல்னு சொல்றீங்க, நீங்களே பண்ணலாமே. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் கேக்குறேன். ஓ சரிம்மா, கொடுங்க. இந்தம்மா. சரி. வாமா, வந்து சாப்பிடுங்க. இன்னும் இந்த வீட்ல கை நினைக்கிற அளவுக்கு எனக்கு உரிமை வரலமா. ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெளிவா சொல்லுமா. இங்க பாருமா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் பொண்ணு ஸ்ரீக்கு திருவ கேக்குறேன். நீ சொல்றத கேட்க சந்தோஷமாதாமா இருக்கு. ஆனா திருவையும் அம்பிகாவையும் கேட்காம நாம எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? அம்பிகா கிட்ட என்னங்க கேட்க போறீங்க? அது மட்டும் இல்ல, திரு இந்த பாட்டியோட பேச்ச என்னைக்கும் மீறவே மாட்டான்.